பாத்தியா, மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்குல்ல? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் கார்த்திக் சார். எங்கே தொப்பி? டோர் சார். வண்டியை க்ளீன் பண்ணி வைங்க. சரிங்க சார். என்ன தொப்பை? ஐயோ குறைச்சிக்கிறேன் சார். குட் மார்னிங். மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். என்ன பண்ணுறீங்க? ப்ரூஃப் பார்த்துட்டு இருக்கேன் சார். அது இருக்கட்டும். உள்ள என்ன பாட்டு? எஃப்எம் கேட்டுக்கிறேன் சார். வேலை பார்க்கும்போது பாட்டு கேட்கக்கூடாது. சாரி சார். பாட்டு கேட்டால் கவனம் சதுரும். சரியா? இனிமேல் செய்யாதீங்க. வணக்கம் சார். ஹாய் முரளி. குட் மார்னிங். மார்னிங். ஒர்க்லாம் நடக்குதா? நடந்துகிட்டு இருக்கு. நீ ஒரு 11 o'clock போய் மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன். கொடுத்துடலாம் சார். கல்யாணத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணணும் முரளி. பண்ணிடலாம் சார். எங்கள் வீட்டில் பிரதர் சிஸ்டர் யாரும் இல்லை. முதல் கல்யாணம் லேட்டாக வேறு நடக்குது. எல்லாமே தி பெஸ்ட்டாக இருக்கணும். கட்டாயம் பெஸ்ட்டாக இருக்கும் சார். அது மற்றவங்க பார்க்கணும் பாராட்டுன்றக்காக இல்லை, அம்மாவை சந்தோஷப்படுத்தணும். இந்த நல்ல எண்ணத்துக்கே நீங்கள் நல்லா இருப்பீங்க சார். ஜாம் ஜாம் நடத்திடுவோம் சார். முரளி சார், எம்டி அவரோட இன்விடேஷனை டிசைன் பண்ணிட்டாரா? யோ, அடுத்தவன் பத்திரிக்கையை அதை நோண்டி இதை நோண்டி அரை நாளாக்குவான். இது அவன் பத்திரிக்கை, அவ்வளோ சீக்கிரமாக கொடுப்பானா? கொடுத்துட்டு வந்திருக்கேன். சிஸ்டத்தில் உட்காந்துருக்கிறான். சிஸ்டத்தில் சிஸ்டர் வேற இருக்குது. வித்யா ஹாய். என்னடி இதெல்லாம்? நீ எதுவும் பேசாத. இது நாங்க உனக்கு கொடுக்குற பிரைட்ஸ் பார்ட்டி. ஐயோ. Good evening, boys and girls of all ages. Let's rock the night, wishing Vidya and Venu the best in their life. Let's start the party. வாங்க மாப்பிள்ள. கற்பூரத்தை கொளுத்துங்க மச்சான். Hi, I am Murli, Pattai Murli. I'm Gayatri. Nice to meet you. Hi, I'm Asha. Yeah, waiting. வாங்க போலாம். gift யார் தூக்குறதுன்னு போட்டி. நீங்களே ஒரு gift. நீங்க gift எடுத்து வரலாமா? இது நம்ம வீட்டு கல்யாணம். நாமெல்லாம் friends. நான் தூக்கிட்டு போறேன். போகும்போது உங்க செல் நம்பர் கொடுத்துட்டு போங்க. நான் அப்பப்ப SMS அனுப்புறேன். முரளி, பரவாயில்லை விடுங்க. உங்களுக்கு சிரமம். என்ன சிரமம் இருக்கு? ஏய், இவர்தான் ரியல் ஹீரோ. கிரைண்டர்ல தூக்கிட்டாரு பாரு. கிரைண்டரா? Sir, gym bodyயா? Wow, keep it up. நாங்க முன்னாடி போறோம். நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. செல் நம்பர் கேட்டாருல, தூக்கட்டும் விடு. என்னத்த ஃபாலோ பண்றது? அவசரப்பட்ட ஆர்வக்குள்ளார்ல ஆட்டுக்கல்ல தூக்கி வச்சிட்டேனே. எஸ் கமிங். ஆட்டுக்கல்ல எல்லாம் ஆர்டர் பண்ண அவங்களே டெலிவரி பண்ணுவாங்களே. தம்பி நல்லா இருக்கியா? அப்பா எப்படி இருக்கா? அம்மா பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம தேவையில்லையா? சுடுகாட்டுக்கு போயிட்டா நீனும் போறியா? போடா. நீ இப்படி எரிஞ்சு விடறான். நல்ல பையனா இருந்தானே. தம்பி அப்போ நீ அந்த அரவிந்த் சாமி இல்லையா? டேய், உனக்கு மனச்சாட்சி இல்லையா? ராங்க அட்ரஸ் கேட்குற நேரம் ஆடாது. இதை பூங்கொத்து நினைச்சுக்காத.
ஆட்டுக்கல்லுடா. சாரி, சின்ன கன்ஃபியூஷன், அவ்வளவுதான். நான் வரேன். என்ன முரளி கொஞ்சம் வெயிட் போட்டீங்க போல் இருக்கு. நான் எங்கடா போட்டேன்? 4 பொம்பளை பிள்ளைங்க போட்டு போயிட்டாளுங்க. அப்படியா? கொஞ்சம் கை கொடுங்களேன். பசிக்குது, கை நினைச்சு வந்துடுறேன். வேணா வெயிட் பண்ணுங்க. உதைக்க போற ஒண்ணா நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம்? நீ எனக்கு gift கொடுக்கணுமா? என்னடா அது? போ, முதல்ல இறக்கி வச்சுட்டு வர்றவங்களை கவனி போ. இறக்க முடியாம தான் கஷ்டப்படுறேன். என்னது? கிரைண்டர். என்னடா? முடியலப்பா. என்ன ஏதுன்னு சொல்லாம 4 பொம்பளை பிள்ளைங்க தூக்கி வச்சு இந்த கூட்டத்துல கலந்துட்டாளுங்கப்பா. அவளுங்களை தான் தேடிக்கிட்டு திர்றேன். எப்படி இருக்க? வாங்க சேட்டு, வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. என்ன ஃபினான்ஷியல் எல்லாம் விட்டுட்டு ஃபுல்லா ரியல் எஸ்டேட்ல இறங்கி? ஹலோ சார், ஷே ஹாப்பி மேரிட் லைஃப். அப்போ ஒரு பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருக்காரு, அதனால அவர் வர முடியல. அதான் என்ன நினைச்சாரு. ஹலோ ஹலோ, என்ன வேணும் சொல்லு. நீ நான் சொல்ற கேக்குதே, கொஞ்சம் கவனமா. விருந்தெல்லாம் பிரமாதப்படுத்திட்டீங்களே. காசு சாப்பிட்டீங்களா? நீங்க சாப்பிடுங்க. கெஸ்ட் ஒருத்தர் ரிசீவ் பண்ணணும், நான் போய்க்கிறேன். அப்படியா? சரி, போய்க்கலாம். ஹலோ, நான் பேசுறது மட்டும் கவனி. நீ உடனே ரூமுக்கு போ. எந்த ரூமுக்கு? என் ரூமுக்கு தாண்டா. சூட்கேஸில் பணம் இருக்கு. அந்த பணத்தை எடுத்து பேசின மாதிரி எல்லாருக்கும் செட்டில் பண்ணிடு. ஏன்? சொன்னதை செய்டா. பே பண்ணணுமா? ஆ. எதுக்கு? இந்த கல்யாணம் நடக்காது. நீ எங்க இருக்கப்பா? என்னாச்சு இப்போ? டேய், என்னடா ஆச்சு? மணமகன் வேணுகோபால் எழுதி கொள்வது. இந்த திருமணத்தில் எனக்கு உடன்பாடு இல்லாத காரணத்தால் நான் மண்டபத்தை விட்டு வெளியேறுகிறேன். இது சுய சிந்தனையோடு நான் எடுத்த முடிவு. இதற்கு வேறு யாரும் காரணம் அல்ல. இதற்காக மணமகள் வீட்டாரோ, மணமகளோ, பெற்றோரோ, உறவினர்களோ, திருமணத்திற்கு வந்தவர்களோ தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்னை மன்னிக்கவும். இப்படிக்கு வேணுகோபால். ஏய் சிவா, ஒரு நிமிஷம் வாடா. என்னாச்சு? மாப்பிள்ளை பையன் எஸ்கேப் ஆயிட்டானோ? என்ன சார்? மாப்பிள்ளை ஓடிட்டாங்க, நீ வாடா. மாப்பிள்ள ஓடிட்டானயா? யோ, என்னையா பேசிட்டு இருக்கீங்க? பொண்ணு வீட்ல இருந்து கிளம்பாம இருந்தா வீட்ல இருக்க சொல்லுங்கயா. எதுக்கே மண்டபத்துக்கு வரணும்? அவசரமா? யோ, எங்க போய்ட்ட மாப்பிள்ள? எங்க போய்ட்ட மாப்பிள்ள சொல்லியா? அவனை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி நான் உள்ள தூக்கி வைக்கல. வைத்தியக்காரன் ராஸ்கல். கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். கல்யாணமா பண்றீங்க? கல்யாணம். ஏய், இந்தாமா. என்னமா அழுகுற? ஒண்ணும் தெரியாத மாதிரி. உங்களுக்கு தெரியாது. முடிஞ்ச பாரு. ஏய், விடுங்கயா. வைத்தியக்காரனை கூட்டிட்டு மண்டபத்துக்கு வர வந்திருக்க நீ.